Hi friends, வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் புலாவுக்கும் குருமாவுக்கும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால இத்தனை வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் குருமாவுக்கு தேங்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, புதினா, மல்லித்தழை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தனித்தனியாக, அதாவது குருமாவுக்கு தனியாகவும் புலாவுக்கு தனித்தனியாகவும் நம்ம நறுக்கி வச்சுக்குவோம். இது தக்காளி அதிகமாக போட்டு குருமா செய்ய போகிறோம். புலாவுக்கு ஒரு 4 மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். புதினா, மல்லித்தலையெல்லாம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குருமாவுக்கு தோலை சீவிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு புலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டை தனியாகவும், அதுக்கப்புறம் புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாவை தனியாகவும் நான் அரைச்சிக்கணும். புதினா ஒரு அரை கைப்பிடினா மல்லித்தலையும் அதே மாதிரி அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புலாவுக்கு நீளமாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இது தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்ட குருமாவுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் ஊறி இருக்குது. 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம மிக்சிலெலாம் அடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ டக்குன்னு நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். மல்லித்தலை அரைப்படலைன்னா மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். புலாவ் செய்கிறதுக்கு ஒரு குக்கரும், குருமாவை நம்ம குக்கரில் தான் தாளிச்சிட போகிறோம். அதனால் அதுக்காக ஒரு குக்கரும் 2 அடுப்புலையும் வச்சுருக்கேன். அது சூடேறங்குள்ளேயும் நம்ம தேங்காய், தக்காளி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். குக்கர் சூடேறிடுச்சு. நெய் 1 ஸ்பூனும் எண்ணெய் 1 ஸ்பூனும் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த பிறகு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு தக்காளி போட தேவையில்லை. இப்போ நம்ம குருமாவுக்கும் தாளித்து விட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக தான் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கப்புறம் புலாவுக்கு கொஞ்சம் உப்பும், குருமாவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம குருமாவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு தக்காளி வதக்கிக்கிறோம். மிச்சம் 3 தக்காளி நம்ம தேங்காவோட அரைச்சிக்கலாம். இந்த புலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் புதினா, அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போன பிறகு புதினா பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கிறோம். ரொம்ப புளிச்ச தயிராக சேர்த்துக்க வேண்டாம். தயிர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் போடுற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சூடேறட்டும். தேங்காய், தக்காளி அடித்த பிறகு கொஞ்சம் சோம்பும் போட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா இதை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துருவோம் குருமாவுக்கு. புலாவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சைடு நம்ம தேங்காய் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் குருமாவுக்கு. நம்ம ஒரு விசில் தான் விட போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது களைஞ்சி வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போயும் நமக்கு 1 ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னா. அரிசியை போட்ட பிறகு 1 ஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சுருவோம். குருமாவுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு விசில் வரட்டும். நான் ரைஸுக்கு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருப்பேன். இப்போ குருமாவுக்கு தாளிச்சுக்குவோம். சோம்பும் கசகசாவும் போட்டு தாளிச்சிக்கலாம். குருமாவும் விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ தாளித்ததை அதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரொம்பவே சூப்பராக உருளைக்கிழங்கும் தக்காளியும் போட்ட ஒரு குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அந்த குக்கரையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து புளிப்புக்கு ஒரு கரண்டி தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு சின்ன எலும்புச்சம்பழத்தோட ஜூஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யையும் விட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். இப்போ மெதுவாக அடியிலேருந்து மேலாக கிளறி விட வேண்டியது தான். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதில் கொஞ்சம் உப்பு, சர்க்கரை சேர்த்துட்டு தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தயிர் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடும். சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி. நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.